அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அவசியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு உடனே பலன் கிடச்சிரும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அதை பல தடவை செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு ரிசல்ட்டே கொடுத்துருக்காது. ஆனால் சில விசேஷமான நாட்களில் நம்ம செய்யும்போது அது 100% சீக்கிரமாகவே நமக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விசேஷம் பொருந்திய நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க. அதுவும் திங்கட்கிழமை நாளில் இந்த புத்தாண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாவசு ஆண்டு பிறக்குதுங்க. சென்ற ஆண்டில் உங்களுக்கு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் நடந்திருந்தால் கூட இனிமேல் அதுபோல் நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதும் இனிமையாக அமைவதற்கும் ஒரு சில தாந்திரீக பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க. தனியாகவே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அதில் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் செய்ய வேண்டியது, நிலைவாசல் கதவில் செய்ய வேண்டியது, அந்த இடத்துல ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்து வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ. அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரக்கனி நம்ம பழங்கள் எல்லாம் அடுக்கி வைப்போம், கண்ணாடி வழியாக முகம் பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களாம் எந்த மாதிரி பண்ணணும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு. அதிலே பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் ஒரு குறிப்பிட்ட 2 பொருளை மட்டும் மறக்காமல் வாங்கி பூஜை அறையில் வைங்க. வருடம் முழுவதும் பணமழை பொழியும்னு சொல்லி போட்டிருப்பேன். அது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், நீங்கள் ஈஸியாகவே வாங்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்து ஒரு பரிகாரம்னு போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதுக்கான லிங்க் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போதெல்லாம் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுவோம் இல்லையா, அதன்படி பார்க்கும்போது இந்த பரிகாரமும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும், தோஷங்களும் நீங்கும். எப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அத்தனை விதமான செல்வங்களும் சேர்வதற்கு இந்த குளியல் முறை உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடம்பில் உள்ள அழுக்குகள் நீங்கும். ஆனால் நான் சொல்கின்ற சில தாந்திரீக பொருட்களை சேர்த்து நீங்கள் குளிப்பதன் மூலமாக உங்களுடைய ஆறாவும் சுத்தமாகும், மனம் தெளிவடையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த குளியல் முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது சித்திரை முதல் நாள், தமிழ் வருடத்தின் முதல் நாள், வருடம் முழுவதுமே நமக்கு நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது எல்லாருமே இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம். பீரியட்ஸ் டைமில் பெண்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி குளிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. குளிக்க முடியல அப்படிங்கும்போது முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மேலும் இப்போ நீங்கள் புத்தாண்டுக்காக வேற எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் தங்கியிருக்கீங்க, அங்கே நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு குளிக்கலாமான்னு கேட்டால் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக குளிக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. சரி, இப்போது இந்த குளியல் பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு சுடுதண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒரு தண்ணீர் நம்ம பக்கெட்டில் பிடிச்சு வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம முக்கியமான 3 பொருட்கள் போடணும். 3மே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லானதுங்க. ஒவ்வொன்றும் தனித்துவமானது. 3 ஒன்று சேரும்போது அதிசக்தி வாய்ந்ததாகவே மாறும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. மேலும் சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது இந்த கல்லுப்பு. சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால இந்த கல்லுப்பை நம்ம தண்ணீரில் போடணும். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள், நம்ம வாழ்க்கையில் இனி எப்போதுமே வசந்தம் வீசணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் போடணும். சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளையே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பால் தாங்க. அதுவும் காய்ச்சாத பசும்பால். நீங்கள் பசுமாட்டிலேருந்து அப்படியே வீட்டுக்கே கொண்டு ஊற்றுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பாலாக இருந்தாலும் சரி, இல்லை பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சுவதற்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. குளிக்கும்போது அதை இதில் சேர்த்துக்கோங்க.
ஏன்னா இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது, சந்திரனுக்கு உரியது. இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரியது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, இல்லை அடுத்து கணவர் குளிக்கிறாங்க, குழந்தைங்க குளிக்கிறாங்கும் போது நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா முதல்லையே சின்னதாக ஒரு டம்ளர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து பால் வந்து ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள்ப்பும் உப்பும் வந்து போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணீர் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாம். இப்படி நீங்கள் தண்ணீரில் இதை கலந்ததுக்கப்புறமா உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் பயன்படுத்தி, அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீரினுடைய மேற்பரப்பில் விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். மேலும் 4 திசைகள்ல இருந்தும் பணவரவையும் அதிகப்படுத்தி தரும். அதனால் மறக்காமல் இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுடைய கணவர் குளிக்கக்கூடிய தண்ணியிலையும் நீங்களே நீங்கள் வரைஞ்சி விட்டுறலாம். அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இப்படி குளித்து முடித்த உடனேயுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பும் மனதும் வந்து சுத்தமாயிரும். அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றுவது, சித்திரக்கனிக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களோட ஃப்ரீயான டைமை கொஞ்சம் ஒதுக்கி, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த பணவசிய சிம்பிளை மறக்காமல் நாளைக்கு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பாருங்கள், சுக்கரமேட்டு பகுதி, இந்த பகுதியில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வரைவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக பச்சை நிறம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம் தான் குபேரருக்கு உரியது, பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. நாளைக்கு இரவு முழுக்க நம்மளுக்கு டைம் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் கடைக்கு போயிட்டு ஸ்கெட்ச் பென்சில் வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம், எந்த தவறுமே கிடையாது. முதல்ல அந்த லெஃப்ட் ஹேண்டில், அதாவது இடது கையில் அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை லைட்டாக வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா வந்து ஒரு சூடு பரவும். அதன் பிறகு இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நாள் முழுக்க இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கணவர் விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய கையிலையும் நீங்கள் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சி விட்டுடலாம். நடுவில் நாளைய தினத்தில் இது அழிஞ்சிச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நாளைய நாளானது தமிழ் வருடத்தின் முதல் தேதி, தமிழ் மாதத்தின் முதல் தேதி, எல்லாமே நமக்கு அற்புதமாக இருக்குது. திங்கட்கிழமை நாளாகவும் இருக்குது. மறக்காமல் நான் சொன்ன இந்த குளியல் முறையும் இந்த சிம்பிள் கையில் வரையணும் இல்லையா, இந்த முறையும் வந்துட்டு நீங்கள் அவசியம் வந்து செஞ்சு பாருங்கள். வருடம் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது. அதே போல் நான் சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம செய்யுங்க. இதெல்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் நம்ம சோம்பல் பட்டுட்டு விட்டுட்டோம் அப்படிங்கும்போது நல்ல வாய்ப்பை இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அதை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையே வந்துட்டு ஜீபூம்பா போட்ட மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நடக்கிறதா மாறும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.